வெறுமையான பாத்திரமான்னு சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த உயர்வுள்ள ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்முடைய வேதனை, துன்பம், கண்ணீர், பிரச்சனை, உங்க வாழ்க்கையில எத்தனை சோதனைகள், இல்லாத கலை, குறைவான நிலைமை, என் சம்பளம் எனக்கு காணல, ரொம்ப குறைவு, இந்த சம்பளத்தை வச்சு நான் எப்படி வாடகை கொடுப்பேன், நான் எப்படி சீட்டு கட்டுவேன், நான் எப்படி பிக்ஸ் போடுவேன், என் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், என் இப்படி இவ்வளவு கஷ்டமாச்சு, வாங்குறதுல ஊருக்கு போடுவேன், நான் என்ன பண்ணுவேன், இதோ மே மாதம் வந்துருச்சு, மனைவி பிள்ளைங்களை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்கிறாங்க, எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வாங்க போங்கிறாங்க, அப்போ போறதுக்கு ஒரு 500 ரூபாய் வேணுமே, அப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியில இருக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி தருவார்? நீங்க ஆண்டவர் நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே அந்த வேதனை, அந்த துன்பங்கள் மத்தியில ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயர்வுள்ள ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஒரு உயர்வுள்ள ஆண்டவர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒருக்காலமே கைவிட மாட்டார். நீங்க எத்தனை வேதனை, எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீரான வாழ்வுகள் இருந்தாலும் தகப்பனே எனக்கு வாழ் கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை உயர்த்துகிற பரிசுத்த வாரத்துல தகப்பனே, என்னை பரிசுத்த படுத்தி தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. நான் அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே நிச்சயமாக இந்த நாளில் ஒரு விடுதலை, நிச்சயமாகவே இந்த நாளில் ஒரு வாழ்வு கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் வெறுமப்பா, என்னால ஒண்ணுமே முடியாது, நான் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினேன், ஆனா இன்னைக்கு பென்ஷன் 40,000 ரூபாய் வருது, வந்தாலும் எனக்கு வாழ்க்கையில அமைதி இல்லை, எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க என்று அவரை நோக்கி பார்த்தோம்.